கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் விவேகானந்தர் மண்டபம் வரை படகு சேவை இன்று வழக்கம் போல தொடங்கியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சஜய்குமார் வழங்க கேட்கலாம். சஜய்குமார், விவரங்களை பதிவு செய்ய. ஸ்ரீராம், நிச்சயமாக, அதாவது பிரதமர் மோடி இன்று 3வது நாளாக விவேகானந்தர் மண்டபத்தில் தங்கி தனது தியானத்தை அதிகாலை எழும்பி நடைப்பயிற்சி, அதே போல சூரிய உதயத்தை பார்க்க வெளியே வந்து நின்று சூரிய உதயத்தை பார்த்துவிட்டு உள்ளே சென்று அவர் இன்று 3வது நாள் தியானத்தை தொடங்கி இருக்கிறார். அவருடைய பயணத்திட்டமானது இன்று மாலையுடன் முடிவடைந்து 4:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து டெல்லி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று காலை படகு சேவையானது 8 மணிக்கு தொடங்கப்பட்டு 12 மணி 1 மணி வரையும் ஒரே ஒரு படகு இயக்கப்பட்ட நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து அவர்களுக்கு முறையாக அநேகமாக சுற்றுலா பயணிகளுக்கு அங்கு செல்ல முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை தற்போது 8:30 மணிக்கு மீண்டும் படகு சேவை தொடங்கி இருக்கிறது. இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் விவேகானந்த மண்டபத்தை பார்க்க நீண்ட வரிசையில் நின்று படகு குழாமில் செல்வதற்காக காத்திருக்கும் காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ஹரிகிருஷ்ணன் காட்டுகிறார். இங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கின்றனர். அதாவது ஆதார் கார்டு, ஒவ்வொரு நபர்களுடைய ஆதார் கார்டு சோதனை மேற்கொண்டு, அதே போல மொபைல் போன் இதை போன்ற பொருட்களை சோதனை மேற்கொண்டு பேக் இங்கே உள்ளே கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. மொபைல் போனோ மட்டுமே கொண்டு செல்ல முடியும் என்ற முறையில் வந்து நீண்ட வரிசையில் மக்கள் வந்து தற்போது விவேகானந்த மண்டபத்தில் செல்வதற்காக வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார். தற்போது இந்த வரிசையில் நிற்கக்கூடிய சுற்றுலா பயணி ஒருவரிடம் கேட்கலாம். சார், ஃப்ரம் வேர், ஹவு டு ஃபீல் திஸ்? கன்னடா சொல்லுங்க சார். என்ன சொல்லணும்? நல்லா இருக்குது, நோ ப்ராப்ளம். பார்க்குறதுக்கு எல்லாம் இதெல்லாம் நல்லா இருக்குது. சம் வெதர் அப்படியே இருக்குது. போட்டிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ 8 மணிக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் போகும்போது போட்டிங் பார்த்துட்டு வந்து இது பண்ணுறோம். அதாவது நீண்ட வரிசையில் ஏராளமான பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் தற்போது நீண்ட வரிசையில் நின்று அந்த படகு குழாம் மூலம் விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல வரிசையில் காத்திருக்கிறார்கள். இன்று மதியம் 12 மணி வரையும் படகு சேவை இருக்கும் என கூறப்படுகிறது. மாலை மதியம் 1 மணி அளவில் பிரதமர் தன் தியானத்தை முடித்துக் கொண்டு விவேகானந்த மண்டபத்திலிருந்து வெளியே வருவார். சார், எங்கிருந்து வரீங்க நீங்க? ஹிந்தி, தமிழ்நாடு. கும்பகோணத்துலேருந்து வரோம் சார். இன்னைக்கு சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கோம். இன்னைக்கு காலைல வந்தோம், 8 மணிக்கு வந்தோம். நீண்ட வரிசையில் மக்கள் நின்று படகு குழாம் மூலம் விவேகானந்தர் மண்டபத்துக்கு செல்ல காத்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், விரிவான விவரங்களை கொடுத்தீங்க. நன்றி சஜய்குமார்.